Hi friends, welcome to SK Notions. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரான இட்லி பொடி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டு பருப்புமே ஈக்குவலா எடுத்துக்கோங்க. இத பாத்தீங்கன்னா எண்ணெய்லாம் சேர்க்காம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கனா சீக்கிரமா கரிஞ்சிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வைங்க. இது பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் டைம்லாம் இல்ல. இது ஓரளவுக்கு சிவந்து வரப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வைக்கும்போது ஒரு சில பருப்பு கரிய ஆரம்பிக்கும். அதாவது தீய ஆரம்பிக்கும். பாருங்க, இந்த டைம்ல ஸ்டவ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அப்பதான் இது நல்லா வறுபடும். இல்லாட்டி நீங்க கடைசி வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்தீங்கன்னா சீக்கிரம் அடியில இருக்கக்கூடிய பருப்புலாம் கரிஞ்சு போய்டும். இப்போ இது நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அதே கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ரொம்ப எண்ணெய் சேர்த்துட வேண்டாம். இந்த எண்ணெயில ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை பாத்தீங்கன்னா முத்தின கறிவேப்பிலையா இருந்தா நீங்க சேர்க்க வேண்டாம். அது சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும். அடுத்து இந்த கறிவேப்பிலை நல்லா வறுபட்டதும் இதோட 20 வரமிளகாய், 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் இல்லாதவங்க 25 காய்ந்த மிளகாயோ வரமிளகாயோ சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறிட்ட பிறகு இது கூடவே நம்ம ஏற்கனவே ஆற வச்சிருக்க பருப்பையும் சேர்த்து 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஏன் நம்ம பண்றோம்னா அப்பதான் கடாயில ஊற்றி இருக்கக்கூடிய பெருங்காயத்தூள் முழுவதும் பருப்புல நல்லா ஒன்று சேரும். காஷ்மீரி மிளகாய் எதுக்கு சேர்த்துருக்கோம்னா கலருக்காக தான் சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா ஆறிட்ட பிறகு இதோட ஒரு முழு பூண்டை தோலோடவே தனித்தனியாக உரித்து சேர்த்துக்கிறேன். தோலோட தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் சேர்த்துருக்கக்கூடிய பூண்டும் கறிவேப்பிலையும் நல்ல வாசனையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ இதை நான் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு இந்த அளவுக்கு ரெட் கலரில் வருது. அதே சமயம் காரமும் ரொம்ப அதிகமாக இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா குழம்பு, தொக்கு, சாம்பார், பிரியாணி இந்த மாதிரி எல்லா வகையான சாப்பாட்டுக்குமே பயன்படுத்தக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் எப்படி நல்லா கலர்ஃபுல்லாகவும் சுவையாகவும் அரைக்கலான்ற டிப் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு நீட்டு மிளகாய் சொல்லக்கூடிய வரமிளகாய் வாங்கி வச்சுருக்கேன். இது கூடவே 1/2 கிலோ அளவுக்கு குண்டு காய்ந்த மிளகாய் வாங்கி வச்சுருக்கேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா காய்ந்த மிளகாய் மட்டுமே 1 கிலோ. இதுக்கு சமமாக 1 கிலோ அளவுக்கு முழு தனியா வாங்கி வச்சுருக்கேன். கூடவே நல்ல கலர் கிடைக்கணுன்றதுக்காக 150 கிராம் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிரித்து வச்சுருக்கேன். கூடவே 100 கிராம் அளவுக்கு விரலி மஞ்சள், 50 கிராம் சுக்கு, 100 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் கடுகு, 50 கிராம் சீரகம், 50 கிராம் வெந்தயம், 50 கிராம் மிளகு, 50 கிராம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு நீங்கள் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டுடாமல் இந்த மாதிரி நீங்கள் போட்டு காய வச்சுட்டு அரைச்சிங்கன்னா மிஷினில் ஒட்டாமல் இருக்கும். இது கூட நம்ம சுவை சேர்க்கறதுக்காக என்ன பொருள் சேர்க்க போகிறோன்னா கசகசா. இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கி வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த குழம்பு மசாலா தூளில் சேர்க்கறதுனால குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் சரி, எந்த ஒரு சமையல் செய்தாலும் சரி, இந்த மசாலா தூளை சேர்க்கும்போது சாப்பாடு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒரு நாள் நல்ல வெயிலில் காய வச்சுக்க போகிறேன். காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் தூளை அரைச்சாச்சு. அவ்வளோ மிளகாய் சாமானுக்கும் நம்ம 150 கிராம் தான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இதில் நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்கல. கெமிக்கல் சேர்க்காமலே நமக்கு இயற்கையாகவே அழகாக நல்ல ரெட் கலர் கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னுமே இந்த மிளகாய் தூள் எந்த அளவுக்கு கலராக இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல கலர் நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் அடுத்த தடவை குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறீங்கன்னா இந்த மெத்தடில் அரைச்சி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சிடுறதுனால உங்களுக்கு வேலையும் மிச்சம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு தடவை சமைக்கும் போதும் மஞ்சள் தூள் தனியாகவும் சீரகத்தூள் தனியாகவும் இந்த மாதிரி தனித்தனியாக எந்த ஒரு பொடியும் சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அழகாக இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கலராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது குழம்பு மட்டும் இல்லை, தக்காளி சாதம், பிரியாணி இந்த மாதிரி ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து வீட்லேயே எப்படி ஈஸியாக கருவேப்பிலை பொடி பண்ணலான்ற வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு இந்த மாதிரி காம்புலேருந்து உருவி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, அழுக்கு அது எல்லாமே ரிமூவ் ஆகி வரும். நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஒரு தட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த தட்டில் போட்ட கருவேப்பிலையை நல்லா தனித்தனியாக ஒன்று மேலே ஒன்று இல்லாத மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் மாடி இருந்தால் மாடியில் ஒரு 2-3 நாள் இதை நல்லா காய வச்சுக்கோங்க. மாடி இல்லாதவங்க 4-5 நாள் ஃபேன் காற்றுலேயே காய வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி வீட்டில் வெயில் படக்கூடிய இடத்துல காய வச்சுக்கோங்க. மாடியில் காய வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மெலிசான ஷால் போட்டு காய வச்சுக்கோங்க. அப்போ டஸ்ட்டெல்லாம் எதுவும் கருவேப்பிலை மேலே படாது. நல்லா காஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. எண்ணெய்லாம் இதில் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துருக்கணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த கருவேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டே போகாது. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த கருவேப்பிலை பொடியை நீங்கள் ஈஸியாக இன்டேக் பண்ண முடியும். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 1/2 டீஸ்பூன் பொடி போட்டுட்டு வெறும் தண்ணி இல்லாட்டி சுடு தண்ணி கூட குடிச்சிட்டு வரலாம். அப்படி இல்லாட்டி தோசைலாம் ஊற்றும் போது மேலே கருவேப்பிலை பொடியை தூவிட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட முடி கொட்டவும் கொட்டாது, அடர்த்தியாகவும் வரும், கருமையாகவும் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் பொடி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி அரைக்கலாம், அதோட ரகசிய பொருள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 20 காஷ்மீரி மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக சேர்க்குறோன்னா இது ஒரு நல்ல கலரை கொடுக்கும், அதே சமயம் காரமும் கம்மியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1.5லேருந்து 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட ஒரு வேளை காஷ்மீரி மிளகாய் இல்லாட்டி 15 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்து இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அந்த ரகசிய பொருள் என்னென்னா கசகசா தான். நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடிய கசகசா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க கசகசா கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நான் இதில் சொல்கிற டீஸ்பூன்ற அளவுக்கு இதுதான். டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இதுதான் டேபிள் ஸ்பூன். நீங்கள் அளவு மாற்றி போடாதீங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்தந்த அளவில் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் பொடி ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதையுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இந்த மிக்ஸி ஜாரில். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ணுறீங்க, கெட்டு போகாமல் இருக்கணும்னா இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணிடாமல் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிட்ட பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா 6 மாதம் வரைக்கும் கூட இது ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா மணமாகவும் கெட்டு போகாமலும் இருக்கும். பாருங்கள், இந்த சாம்பார் பொடி எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்ட்டு. இந்த கலருக்கு காரணம் என்னென்னா நம்ம இதில் காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம கசகசா சேர்த்துருக்கிறதுனால சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் பொடி நீங்கள் போட்டு செய்தீங்கன்னா சாம்பார் உங்களுக்கு நல்லா திக்காகவும் மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
நான் இன்றைக்கி 3 கட்டு அளவுக்கு முருங்கைக்கீரை வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு காம்பெல்லாம் இல்லாமல் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். எப்போவுமே முருங்கைக்கீரையும் வந்து அலசிட்டு யூஸ் பண்ணுங்கள். நமக்கு கண்ணுக்கு தெரியாத டஸ்ட்டு மண்ணெலாம் இருக்கும், அதனால் எப்போவுமே அலசிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நான் எல்லா கீரையுமே இந்த மாதிரி எடுத்து 2 தட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு ஒரு 5 நாளுக்கு நல்லா வெயிலில் காய வைக்க போகிறேன். உங்கள் வீட்டில் வெயில் இல்லாட்டி ஃபேன் காற்றுலேயே ஒரு வாரத்துக்கு காய வைங்க. இதை வந்துட்டு டஸ்ட்டு படக்கூடாதுன்றதுக்காக மெலிசான ஷால் போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த முருங்கைக்கீரை இலை வந்துட்டு 5 நாள் நான் வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கு. கையால் அழுத்தி விட்டிங்கனாலே உடஞ்சிடும். இப்போ இதை வந்துட்டு ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் நான் போட்டுக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 3 கைப்பிடியாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி எல்லா முருங்கைக்கீரையுமே நான் இதே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ எல்லா முருங்கைக்கீரையுமே போட்டு அரைச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பவுடராக இருக்குது. இதை வந்துட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான் போட்டு வச்சுக்கிறேன். இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து எனக்கு 1 மாதத்துக்கு மேலேயே வந்தது. இது வந்துட்டு நீங்கள் வெளியே வாங்க போனீங்கன்னா 100 கிராம் பவுடரே 200 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இந்த முருங்கைக்கீரை பொடியில் நிறையவே சத்துக்கள் இருக்குது. இந்த முருங்கைக்கீரை பொடியை டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதாவது நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, முடி கொட்டுறதுலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க, கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, இரத்த சோகை இருக்கிறவங்க, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த முருங்கைக்கீரை பொடியை ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். இது வந்துட்டு மோரில் கலக்கி குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த பொடியை வந்துட்டு ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி டீ மாதிரி செஞ்சு குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அவ்வளோ முருங்கைக்கீரையுமே எனக்கு இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு பொடியாக. இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நிறையவே நம்மளால் இன்டேக் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.